நிறைய காணொலி காட்சிகளை நானும் பார்க்கிறேன். மன அழுத்தத்திற்கு ஆசனங்கள் செய்தால் போதும், மூச்சு பயிற்சி செய்தால் போதும், அல்லது மாத்திரைகள் போட்டுக்கொண்டு தூங்கி விடுவது, இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. உங்கள் மன அழுத்தத்துக்கு காரணமெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சீரியல்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அலைபேசியில் உள்ள தகவல்கள், தேவையில்லாத கமெண்ட்டுகள், இதையெல்லாம் பார்த்து பார்த்து நீங்களே சாமியாரிடத்தில் போய் தியானம் செய்தால் ஏதாவது கிடைத்து விடுமா? தாய் தந்தையிடம் கேளுங்கள், அவளிடம் பேசுங்கள். உங்களுடைய இறைவன் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய தாய் தந்தை. மன அழுத்தம் ஏன் வந்தது என்று முதலில் பாருங்கள். மூளை சூடு அதிகமானால், அறிவியல் உண்மையை சொல்கிறேன், ஒரு மனிதன் 5 நாள் தூங்காமல் இருந்தால் என்று சொன்னார். நண்பர்கள் கேட்கிறார்கள், நிறைய காணொலி காட்சிகளை நானும் பார்க்கிறேன். மன அழுத்தத்திற்கு ஆசனங்கள் செய்தால் போதும், மூச்சு பயிற்சி செய்தால் போதும், அல்லது மாத்திரைகள் போட்டுக்கொண்டு தூங்கி விடுவது, இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன கதை சொல்லுகிறேன். ஒரு 40 ஆண்டுகளாக ஒருவர் இறைவனுடைய சந்நிதிக்கு போய் கொண்டிருக்கிறார். திடீரென்று இறைவன் அவர் முன்னாடி தோன்றி, எதற்காக இங்கே வந்து கொண்டிருக்கிறார் என்று கேட்கும்போது அந்த மனிதர் சொல்லுகிறார், கொஞ்சம் மனசு கவலையா இருக்கு, உங்களை பார்த்துட்டு போனா ஒரு நிம்மதியா இருக்கும்னு வரேன் அப்படிங்கிறார். சரி மனிதா, இந்த கோவில் கட்டுவதற்கு முன்பாக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறாயா? வந்திருக்கிறேன், நான் இங்க வந்து போயிட்டு தான் இருக்கிறேன். அங்கே ஒரு பாறை இருந்தது, பார்த்திருக்கியா? ஆமா பார்த்தேன், மூத்திரம்லாம் போயிருக்கேன், ஏறி மிதிச்சுலாம் வந்திருக்கேன். அந்த பாறை தான் இப்போது உன் முன்னால் நிற்கக்கூடிய இந்த சிலை, கடவுள் சிலை. இதை ஒரு சிற்பி எடுத்து தேவையில்லாத பாகங்களை எல்லாம் வடித்தெடுத்து விட்டு கடவுள் சிலையாக மாற்றி இங்கே வைத்து விட்டார். நீ கும்பிட்டு கொண்டிருக்கிறாய். தேவையில்லாதையெல்லாம் அவர் செதுக்கி எடுத்து விட்டார். நீங்கள் போய் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய, மனது எங்கே இருக்கிறது தெரியாது, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு தேவையானவற்றை மட்டும் அன்றைக்கு மட்டும் வைத்துக்கொண்டு வேலையை பாருங்கள். மன அழுத்தம் என்பது இருக்காது. தியானம் செய்கிறேன், இப்படியே உட்கார்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு என் எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். மனைவியிடம் போட்ட சண்டை, பிள்ளைகள் செய்த சேட்டை, கடங்காரன் தொல்லை, HR என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, நைட்டு 12 மணிக்கு மெயில் வருமான்னு தெரியாது, வேலை இருக்கா வேலை இல்லையான்னு தெரியாது, சிலிக்கான் வெளியில என்ன செய்ய போறான்னு தெரியாது, ட்ரம்ப் எவ்வளவு வரி போடுவாருன்னு தெரியாது. அது இப்படி பல எண்ண ஓட்டங்கள் தான் இருக்கும். ஆனால் ஆழ உழுது அருமையான நெல்மணிகளை தந்து உடல் உழைப்பை நல்கிய அந்த விவசாயி இருக்கிறாரே, அமைதியாக படுத்து உறங்குவார். நீங்கள் பார்க்கலாம், இந்த மணல் ஏற்றி கொண்டு போவார்கள், காய்கறி ஏற்றி கொண்டு போவார்கள், வாகனங்களில் செங்கல் ஏற்றி கொண்டு போவார்கள், அதிலே படுத்து உறங்கி கொண்டு போவார்கள். எந்த மன அழுத்தமும் அவர்களுக்கு இல்லை. உங்கள் மன அழுத்தத்துக்கு காரணமெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சீரியல்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அலைபேசியில் உள்ள தகவல்கள், தேவையில்லாத கமெண்ட்டுகள், இதையெல்லாம் பார்த்து பார்த்து நீங்களே ஒரு மனநோயாளியாக மாறிவிடுகிறீர்கள். தினந்தோறும் நல்ல உடல் அமைப்போடு பசி எடுக்க வேண்டும், தூங்க வேண்டும், மலம் போக வேண்டும் அப்படி என்று நினைங்கள். சாமியாரிடத்தில் போய் தியானம் செய்தால் ஏதாவது கிடைத்து விடுமா? தாய் தந்தையிடம் கேளுங்கள், அவளிடம் பேசுங்கள். உங்களுடைய இறைவன் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய தாய் தந்தை. மன அழுத்தம் ஏன் வந்தது என்று முதலில் பாருங்கள். மூளை சூடு அதிகமானால், அறிவியல் உண்மையை சொல்கிறேன், ஒரு மனிதன் 5 நாள் தூங்காமல் இருந்தால் என்று சொன்னான், அவன் பைத்தியமாக மாறிவிடுகிறான். எதனால் அவர்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளானார்கள்? மருத்துவர்கள் தூக்க மாத்திரை கொடுத்து அந்த மூளையினுடைய சிந்திக்கும் திறனை ஆஃப் செய்து விடுகிறார்கள். அவ்வளவுதான். அதை வெளியே கொண்டு வருவதற்கு சித்த மருத்துவம் பயன்படுகிறது. அதற்குரிய மருத்துவ முறைகள் அல்மா சித்த மருத்துவமனையில் இருக்கிறது. எங்கள் மருத்துவர்களை பாருங்கள். நன்றி, வணக்கம்.